இஸ்ரவேல் தேசம் துவக்கத்தில் கானான் என்று அழைக்கப்பட்டது. அதிலே பிரம்மாண்டமான மதில்களை அரணாக கொண்ட எரிகோ பட்டினம் இருந்தது. எரிகோவில் பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். அது பாவம் நிறைந்த தேசம். அதை கைப்பற்றும் முன் தேசத்தை வேவு பார்க்க 2 வீரரை இஸ்ரவேலின் தலைவனாக இருந்த யோசுவா அனுப்பினான். எரிகோவின் பிரம்மாண்டமான மதில்களில் ராகாப் என்ற வேசி குடியிருந்தாள். அவள் தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு செங்கடலை பிரித்து வழிநடத்தி வந்ததை அறிந்து தேவனை மெய்யானவர் என்று நம்பினாள். தேவன் இதனை முன்னெறிந்து அவளை தெரிந்து கொண்டார். தேசத்தை வேவு பார்க்க அந்நியர் வந்ததை அறிந்த அவர்கள் ராஜா அவர்களை பிடித்து வர கட்டளையிட்டான். தப்பிக்க வேண்டிய அந்த உளவாளிகள் இருவரும் ராகாபின் வீட்டிற்கு வந்து அவளிடம் அடைக்கலம் கேட்டார்கள். தேவனை விசுவாசித்த ராகாப் பாவம் நிறைந்த எரிகோவுக்கு கை கொடாமல் அதனை வீரர்களை குழப்பிவிட்டு தேவ ஜனத்தை ஆதரிக்கும் விதமாய் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றினாள். எரிகோவை கைப்பற்றிய இஸ்ரவேலர் அவளையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார்கள்.